ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கிறேன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி நான் பிரண்டை சட்னி பண்ணலான்னு ரெடி ஆகினேன். ஸோ அதை வீடியோவாக எடுத்து போட்டால் நல்லோன்னு எனக்கு தோணிச்சு. நான் அந்த பிரண்டையை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணியிருக்கனால, பிரண்டைன்னு சொல்கிறது மூட்டு வலிக்கு ரொம்ப உகந்தையான ஒரு மூலிகை மருந்துன்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் சித்தர்கள் கூட இதை சஜஸ்ட் பண்ணதாக நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளில் நான் பார்த்துருக்கேன். இதில் கூடுதலான இரும்பு சத்தும் நார் சத்து கூடுதலாக இருக்குது. ஸ்பெஷலி மூட்டு வலிக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்துன்னு நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நான் ஓகே இன்றைக்கி பிரண்டை சட்னி பண்ணலான்னு சொல்லி. அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிரண்டை நான் எங்கே வாங்கினேன்னா, இங்கே யூஏயில் அப்படி ஈஸியாக பிரண்டை கிடைக்காது. இங்கே தமிழ் மார்ட் அப்படின்னு கடை இருக்குது. இந்தியன் லைக் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, இந்தியன் ஃபுட்டு ப்ராடக்ட் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீக் துபாய் போனப்போ பிரண்டை அங்கே இருந்தது. பிரண்டை, மணத்தக்காளி எல்லாமே இருந்தது. அப்போ நான் பிரண்டை, மணத்தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பிரண்டை லைக் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சுருக்காக வாடியெல்லாம் போகாது. பட்டு வாங்குகிற நேரம் கொஞ்சம் பிஞ்சி பிரண்டையாக பார்த்து வாங்கணும். இதோட செய்முறை இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது கல் உப்பு, இது புளி, இது கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் இது பெருங்காய பவுடர், அப்புறம் இது மெயின் இது பிரண்டை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்துட்டு பாவிக்கும் போது கட் பண்ணி ஒரு 10 மினிட் மாதிரி கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சா இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். அப்புறம் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 15-16, அப்புறம் 5 பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்புறம் நல்லெண்ணெய். இதெல்லாம் இனி இப்படி அதுக்கு பிறகு எப்படி தாளித்து எடுக்கிறேன்னு உங்களுக்கு நார்மலாக தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாளிச்சிட்டு கடைசியாக தான் இது பிரண்டையை போடணும். பட் பிரண்டையை போட்ட பிறகு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கடலைப்பருப்பு போடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் திக்காக வரும். ஸோ நான் தேங்காய் போடலை, ஏன்னா தேங்காய் இல்லை ஆக்சுவலி, அதனால தேங்காய் போடலை. ஸோ நல்லா வரும். இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு ஷார்ட்டில் நான் போடுறேன். இது ரைஸுக்கு, அப்புறம் தோசை, ப்ரெட்டு எதுலேயுமே போட்டு சாப்பிடலாம். சட்னி மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. பார்த்து ரசித்து நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு இதோட உண்மையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். கிடைக்குதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.